சார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை சார்ந்த எந்த ஒரு தலைவர்களும் ஏன் ஊடகத்து பக்கம் வரவே இல்ல? இது வந்து நாங்க எல்லாருமே இணைந்து எடுத்த ஒரு முடிவு. எந்த விதமான தலைமறைவோ, இல்லை வந்து ஊர விட்டு ஓடிட்டோம், வெளியில இருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 10,000 பேருக்கு அவங்க 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டதாக ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேட்டி குடுக்குறாங்க. அதே இடத்துல அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். 10,000 பேருக்கு நீங்க 500 போலீஸ் போட்டோம்னு சொல்லும்போது 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அங்க 1000 போலீஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? 5 மாவட்டங்கள்லயும் இதே போல கூட்டங்கள் இருந்துச்சு. கரூர்ல மட்டும் வந்து எப்படி தலைவர் மீது வந்து செருப்புகள் வீசப்படுது? திமுக வந்து ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க 1.5 லட்சம் பேர் தான் வருவாங்க. பின்னாடி காலி சேர் தான் இருக்கும். ஆனா நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, நம்ம எதிர்பார்ப்பதை விட மக்களுடைய ஆதரவும், மக்களுடைய செல்வாக்கும் அதிகமாக தான் இருக்குதே தவிர்த்து, அது என்னைக்குமே குறைஞ்சதாவே நம்ம பார்க்க முடியல. ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, மூத்த பத்திரிகையாளர். மீசெல்லாம் பெருசா வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வெட்டணும், குத்தணும்னு பேசுறாரு. ஏன் இதை யாருமே கண்டிக்கல? சிஎம் சார், நான் இங்க தான் இருப்பேன். ஒண்ணும் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்ல இருப்பேன்னு சொல்றது ஆமாங்க. எல்லாமே நீங்க தொண்டர்களுடைய உணர்வுகளை நீங்க தூண்டும் விதமா இருக்கு. ஆல்ரெடி ஒரு எல்லாரும் தூண்டுற விஜய் அவர்களுக்கு தூண்டுற சப்போர்ட்டா எதுவும் கிடையாது. இருக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்லிட்டு நடந்தது நான் தெளிவா ட்ரிகர் பண்ற நான் விதமா உங்களுக்கு இல்லையா? தெளிவா சொல்றேன். இப்ப நான் உங்களுடைய உங்களுக்கு தொண்டர்கள் தெளிவா யாரும் சொல்றேன். கத்தியும் அருவாளையும் எடுத்துட்டு வெட்டுவேன்னு போக நான் உங்களுக்கு மாட்டாங்களா? தெளிவா சொல்றேன்.